விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட ஸ்ரீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. தினமலர்களுக்கு வணக்கம். வணக்கம். பாமக விளைவிக்கிறவங்க அன்புமணி தலைமையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. எங்களை தாவேக்கால கூப்பிட்டு இருக்காங்க, பல இடங்கள்ல கூப்பிடுறாங்க, இருந்தாலும் தாவேக்கால கூப்பிடுறாங்க, போய் சேரலான் இருக்கோம். அதனால இந்த நிமிடத்திலிருந்து நாங்கள் அன்புமணி அவர்களின் தலைமையிலிருந்து விலகுறோம் அப்படின்னு சொல்லி பாமகவோட முன்னாள் எம்எல்ஏ அருள் சொல்லியிருக்காருங்க. அதிமுகல இருந்து எம்எல்ஏக்களை எல்லாம் தாவிக்கா குதிரை பேரம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு எல்லா பக்கமும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இன்பதுரை அவர்களும் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களும், அவரை தான் கொரோடா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. ஆளுநரையும் பார்த்தாங்க, முடியல. இப்போ நீங்க நடவடிக்கை எடுக்க போறீங்களா இல்லையா அப்படின்னு இன்னொரு இடத்துல போய் மனு கொடுத்திருக்காரு. எங்க பார்க்க போறோம்? நான் பண்ணின வாழ்க்கையில இரண்டே தப்பு தாங்க அப்படின்னு வைகோ அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது கூட்டணி விஷயத்துல தப்பு பண்ணனாலதான் எனக்கு இவ்வளவு பிரச்சனை, முரசொல் என்னை பத்தி தவறான செய்திகள்லாம் எழுதிட்டு இருக்காங்க, இத்தோட நிறுத்திக்கோங்க அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்திருக்காருங்க. விஜய் சர்க்கார் வந்த உடனே டபா 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 டபான்னு பழைய டெண்டர்கள் எல்லாம் டோட்டலா ரத்து பண்ணிட்டு இருக்காங்க. மெகா டெண்டர்கள் எல்லாம் ரத்து செய்யப்பட்டு இருக்கிறது. பல மாவட்டங்கள்ல ஒப்பந்ததாரர்கள் எல்லாம் கலங்கி போயிருக்கிறாங்க. எவ்வளவு டெண்டர், எந்த ஊர்ல பார்க்க போறோம். அப்படி நகையும் சதையா இருந்த கட்சிகள் இப்போ பிரிஞ்ச உடனே முட்டி மோதிக்கிறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா கோவை மாநகராட்சியில காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் பயங்கர வெட்டுக்குத்து வரி போயிருக்குது. பெரிய பல பலாத்காரம் நடக்கிற அளவுக்கு கையை பிடிச்சி இழுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம். நம்ம அரசு வழக்கறிஞர் நியமனம் அப்படின்னு சொல்லி அதுல பல லட்சம் ரூபாய் மோசடி செஞ்சிருக்காங்க, லஞ்சம் வாங்கியிருக்காங்க அப்படி நீதிமன்றத்திற்கே போயிருக்கிறது வழக்கு. அந்த வழக்கில் முதலமைச்சரையும் மூத்த அமைச்சர் ஆனந்த் அவர்களையும் சேர்த்திருக்காங்க. அதுக்கு நீதியரசர் ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு. என்ன பதிலடி பாக்குறோம், இது குறித்து இன்னைக்கு பார்க்க போறோம். இது சைலைட்ஸ். பாமகல அருள் அவரை பத்தி நான் நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா நண்பரா, சட்டமன்ற உறுப்பினர்ல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். ஆனா முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். 2014 அப்பா அணியில இருந்தார். 2014 பாமக, பாஜக, தேமுதிக கூட்டணி அமைஞ்சதுல, அதுக்கு முன்னாடியே 2010 இருந்தே அவர் கனவுல இருந்தார். நம்ம சேலத்துல நம்ம தான் போட்டிடணும் அப்படின்னு சொல்லி கனவுல இருந்தார். கனவுல இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு, திடீர்னு கூட்டணி சேலம் எல்கே சுதீஷ் கொடுத்துட்டாங்க, தேமுதிக கொடுத்துட்டாங்க. இவருக்கு பயங்கர மன வருத்தம் அருளுக்கு. என்ன பண்ணிட்டார், சுதீஷ் மரியாதை நிமித்தம் வீட்டுல போய் பார்ப்பாங்கல்ல, வீட்டுல போய் பார்க்கும்போது பின் சேர் வரைய கூச்சி ஓடி போயிட்டாரு. உன்னை பார்த்தாலும் நான் ஆதரவு தருவேன், நான் பார்க்கவே மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டாரு. கடைசியில எல்லாம் பஞ்சாயத்து, அவ்வளவு திறமையான அரசியல்வாதி. அதுக்கப்புறம் கொஞ்சம் சுதீஷ் ஜெயிக்காம இருக்க பல்வேறு வேலைகள்லாம் பாமக சார்பாக பார்த்தாரு. சுதீஷ் போயிட்டு தர்மபுரியில அன்புமணி எல்லாம் பார்த்து பேசும்போது கூட அப்போ அன்புமணி அன்பு கட்டளையே அருள் ஏத்துக்கல. போயிட்டா. இப்ப அந்த அருள் திருப்பி சொல்றாரு, அன்புமணியோட தலைமையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அது முன்னாடியே ஏத்துக்கலையே, அவங்க அப்பா பக்கம் இருந்துட்டு அப்பா விசுவாசியா இருந்தாரு. 2 பேரும் சேர்ந்துட்டாங்க இல்லையா? ஆமா, பாசமலர் மாதிரி 2 பேரும் சேர்ந்துட்டாங்க, விட்டார்கள். அது இணைந்து விடுவார்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. அவங்களுக்கு தெரியாம இருந்ததுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? ஆமா, அதாவது என்ன, கண்ணீர் மல்க கணக்க கட்டி பிடித்து குடும்பமே ஆசீர்வாதம் வாங்க அதெல்லாம் பண்ணால சார் எங்களுக்கு பல்வேறு என்ன தெரியுமா, துரோகி அந்த சோஃபால ஒட்டு கேட்கறது மிஷின் வச்சிருக்காங்க. அது ஒரு பக்கம். இவர் அவரோட 2வது மணியோட போட்டோ எடுத்து வெளியிட்டது. இப்ப இதெல்லாம் இவங்க மறந்துட்டாங்க, மறந்துட்டாரு. நாங்க ஒன்றோட ஒன்றா இணைஞ்சிட்டாங்க. குடும்பம் தாங்க முக்கியம், அரசியல் தாங்க முக்கியம், பதவி தாங்க முக்கியம் அப்படின்னு சொல்லி இப்ப அவங்க சமரசமா போயிட்டாங்க. பட் நாங்க சமரசமா போக முடியாதுங்க. எங்களை சிங்கப்பூர்ல கூப்பிட்டாங்க, அமெரிக்கால கூப்பிட்டாங்க, மலேசியால கூப்பிட்டாங்கன்ற மாதிரி எங்களை தாவேக்கால கூப்பிடுறாங்க. விடுதலை சிறுத்தை பேசுறாரு, தாவாக்கா தமிழக வாழ்மை கட்சி பேசுறாரு, எல்லாம் பேசுறாங்க. பெரிய சண்டை இல்லாத சொல்லுவாங்க. இப்ப இல்ல, இப்ப சேர்ந்துப்பாங்கல்ல அவங்க சேர்ந்துச்சுல. ஆனா நாங்க தாவேக்கா போலான்னு போது அன்புமணி ஆதவர்ஜின்ட்ட பேசி அவரை சேர்த்தாதீங்கன்னு சொல்லிட்டாப்ல. பட் இப்ப நாங்க கொஞ்சம் கொஞ்சமா பேசி நாங்க போயிட்டு இப்போ தாவேக்கால சேரதா இருக்கோம். ஓஹோ, அருள் டீம் சேர போறாங்க. சோ இனிமேல் அன்புமணி எங்களுக்கு தேவையில்லை, ஐயா டாக்டர் தேவையில்லை, நாங்க தனியா பயணம் ஆரம்பிச்சு கிடையாது அப்படின்ட்டாரு. அதனால 3000 பேர் இன்னைக்கு நாங்க ஆலோசனை பண்ணி இந்த முடிவு எடுத்திருக்கோம் சேலத்துல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா, அதனால எப்ப வேணாலும் மூட்டை முடிச்சு கட்டி கொண்டு நாங்கள் போவதற்கு தயாராக இருக்கிறோம், ரயில தயாராக இருக்கிறார்கள் அப்படின்னு செய்தி வருது.
இது என்னன்னா அப்பா கூட இருக்கும் போதே இப்படியாவது தாவேக்கா கூட ஒரு கூட்டணி வைப்பாங்க, அது தாவேக்கா சார்பில் அந்த கூட்டணியில் நம்ம கேண்டிடேட் ஆயிடலாம் அப்படிலாம் முயற்சி பண்ணி பார்த்தாங்க. அங்க ஒன்றும் நடக்கவில்லை. இப்போ பர்சன்டேஜ் ஓட்டே பாதி தான் வச்சிருக்கீங்க, இப்படிப்பா ஒப்பு ஏற்றுதுன்ட்டு சென்று வாங்க மவனைன்னு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. அதனால இப்போ அருள் அவர்கள் வந்து பிரிக்கிறாரு. ஜி.கே. மணி எப்படி போவாருன்னு தெரியல. ஆமா, அது ஒண்ணு இருக்கு. இப்ப தாவேக்காக்கு ஒரு முன்னாள் எம்எல்ஏ, இன்னொரு முன்னாள் எம்எல்ஏ கிடையாது, முன்னாள் எம்எல்ஏ. இது குதிரை பேரம் கிடையாது. முன்னாள் எம்எல்ஏ. அவர் எம்எல்ஏ வரனா குதிரை பேரம், இது எம்எல்ஏ கிடையாது, அது குதிரை பேரம் கிடையாது. இப்போ பெரிய ட்ரெண்டிங் என்னன்னா, திமுகவிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர்களை எல்லாம் தாவேக்கா வாங்குவதற்கு முயற்சி செய்தாங்க, 15 சட்டமன்ற உறுப்பினர்களை விலை பேசி இருக்காங்க அப்படின்னு வழக்கெல்லாம் போட்டு விசாரணை எல்லாம் பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் திமுக மேல. இதுல அதிமுக கொஞ்ச நாளாவே எங்க கட்சி எம்எல்ஏக்களை தாவேக்கா வாங்குறாங்க, எங்க கட்சி எம்எல்ஏக்களை விலை பேசி இருக்கிறார்கள், குதிரை பேரம் நடத்தி இருக்கிறார்கள், யானை பேரம் நடத்தி இருக்காங்கன்னு ஆமா எல்லாம் நடத்திருக்காங்கன்னு எல்லா இடத்துலயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. ஆளுநரை பார்த்தே கொடுத்துட்டாங்க. பிரதமரை தான் பார்க்கல, எல்லாரும் கொடுத்துட்டாங்க. யாரு இவங்களை கண்டுக்கிற மாதிரி தெரியவே இல்லை. சார், நாங்களும் அதிமுகவுடைய கொரோடா, பக்கத்துல எம்பி இருக்கிறாரு இன்பதுரை, அவர் எம்பி பதவி முடிஞ்சாதான் என்ன நடக்கும் தெரியும். ஆமா, அவர் ஒரு எம்பி இருக்கிறாரு, ராஜ்யசபா எம்பி, வழக்கறிஞர் வேற. நாங்களாம் சொல்றது கேட்க மாட்டீங்களா அப்படின்னு எல்லா இடத்துலயும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துப்பாங்க. நடக்கல. இப்போ டிஜிபியில போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது ஒண்ணுதான் மிச்சம் போட்டாங்களா, இன்னும் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டேபிள் தான் போய் தரல அவங்க. அதுல அதிமுகல திண்டுக்கல் சீனிவாசன்ல இருந்து எல்லாருமே ஒரு சின்ன காமெடி அப்படி தெளிக்கிற மாதிரி இவங்களும் 15 நிமிஷத்துல கார்டு அடிச்சு கொடுத்துட்றாங்க. கீழே ரிசைன் பண்ணா மேல சேர்ந்துக்கிறாங்க. இது என்னங்க பழக்கம் அப்படின்லாம் நிறைய சொல்றாங்க. பட் நாளைக்கு வந்து சனிக்கிழமை பனையூர்ல சந்தை கூடும்ல நாளைக்கு. இந்த கூட்டத்துல இருக்கக்கூடிய எத்தனை பேர் போக போறாங்க தெரியாது. நாளைக்கு காலத்துல கேட் தாய் போவாங்க, செவரேறி குதிக்க போறாங்க நாளைக்கு, யாரெல்லாம் தெரியவில்லை. எத்தனை பேர் காத்து இருக்க போறார்கள், ஆக்கிரமிச்சிருப்பாங்க இன்னைக்கு. அது இல்லாம இந்த குதிரை பேரத்துல வந்து மேகாலயா ப்ராஜெக்ட் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இல்லையா, அந்த ப்ராஜெக்ட் விசாரணை தான் இப்ப நடந்து தமிழ்நாட்டிலேயே ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா பத்திரிகை துறை என்பது ஒரு நேர்மையான துறை. ஆனா பாத்தீங்கன்னா 2G மேட்ல எப்படி நீராராடியா அவங்க போன் பேசுனது அதெல்லாம் பண்ணதெல்லாம் போகும்போது இப்போ தமிழகத்துல தங்களை தாங்களே பிரபலமாக நடித்துக்கூட பல பத்திரிகையாளர்கள் இந்த விஷயத்துல இறங்கி நாங்களும் குதிரை பேரம் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ப்ராஜெக்ட் போயிருக்கு. இதெல்லாம் எப்படி விசாரிச்சு என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இன்பதுரை சார், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சார், அவருடைய புகார்கள்லாம் இப்படி விசாரிக்கப்படுது அப்படின்னு பார்ப்போம். நான் வாழ்க்கையிலேயே என் அரசியல் வாழ்க்கையிலேயே பண்ணது 2 தவறு தாங்க. ஒன்று 2006 அதிமுகவில் போய் சேர்ந்தது, கூட்டணி வச்சது. 17 பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்று 2014 திமுகவோட போய் கூட்டணி வச்சுது. இது 2 தாங்க தவறு. மீதி எல்லாம் சரி. சொன்னது யாருன்னா வைகோ. அவங்க என்ன சொல்றாங்க, நீ கட்சி ஆரம்பிச்சதே தவறுன்றாங்க. ஆமா, அப்ப 93 இருந்தே வாங்க. அங்க நீ கட்சி ஆரம்பிச்சது தவறு, இது என்ன 2 தவறு அப்படின்னு கேக்குறாங்க கூட இருக்கிறவங்க எல்லாம். ஆனா என்னன்னா அவரை பத்தி முரசொலியில வந்து கண்ணா பின்னாடி எழுதிட்டீங்க. 1993 வந்து ஏதோ ஒரு கட்டுரை வந்து அதெல்லாம் கொண்டு வந்து இப்ப போட ஆரம்பிச்சிட்டீங்க நீங்க. இந்த வாட்டி நீங்க வந்து உதயசூரன் நின்று சொல்லி எனக்கு ஃபோர்ஸ் பண்ணாங்க. அதுலதான் நான் நின்னோம். எங்களுக்கு வந்து உடன்பாடே கிடையாது, நாங்கெல்லாம் தீப்பெட்டிலே ஜெயிக்கக்கூடிய ஆட்கள். நின்னா நில்லுங்க, இல்லைன்னா போங்கன்னு சொல்லிட்டாங்க, அதனால இதுலயே நாங்க நின்னுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் என்ன பிரச்சனைனா இவர் வந்து வைகோ அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த கள்ளத்தோணி போயிட்டு வந்தாரு பாருங்க. ஆமா, அப்ப 93 முன்னாடி. அப்ப வந்து அவரு பல பத்திரிகையில பேட்டி கொடுத்தாரு. நான் வந்து கோபாலபுரத்துல போய் கருணாநிதி அவர் காலில் வந்து அழுகுறேன், என்னை வந்து மன்னிச்சிருங்க ஐயா, தலைவரே நான் மன்னிச்சிருங்க, என்னை திருப்பி கட்சியில சேர்த்துங்க நான் கேட்டேன். ஆனா கருவு இடுக்கு வழியா வந்து மு.க. ஸ்டாலின் சிரிச்சு நின்றாரு, அதை பார்த்து ரசிச்சு நின்றாரு. அப்பேற்பட்ட கொடுங்கோலம் தான் ஸ்டாலின் அப்படின்னு அப்ப சொல்லியிருந்தாரு. அப்படிப்பட்ட ஸ்டாலின் அவர்களுக்கு மேல எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நான் தான் அப்படியே பட்டை வீரனா அறிவாலயம் வாசல்ல நின்னு கட்டுக்கோப்பா இருப்பேன்னாரு. இப்ப பனையூர் வாசல்ல கட்டுக்கோப்பா இருப்பேன்றாரு. அதாவது தமிழக முதலமைச்சர் விஜய்க்கு எதிராக வரக்கூடிய அந்த எதிர் கணைகளை எல்லாம் அப்படி நான் பட்டைக்கலனாக இருந்து களமாடுவேன் அப்படின்னு இப்ப சொல்லி சினிமால வர்ற மேல கிராபிக்ஸ்ல எல்லாம் காப்பாத்துறேன், உன்ன சிலம்பெல்லாம் சுத்துற மாதிரி போட்டோஸ் எல்லாம் போட்டு. அதனால நீ 2 MLA கூட்டு வர முடியல, அதனால டெல்லி பிரதிநிதி இல்லைன்னு வர விஜய் சொன்னதும் நம்ம சொல்ல வேண்டிய சூழ்நிலை.
அதனால வந்து திமுக வந்து ரொம்ப நாகரிகமாக நடந்துக்கிறாங்க. எந்த பிரச்சனையாலும் முரசொலியில வந்து கட்டுரையெல்லாம் எழுதி கவிதையெல்லாம் எழுதி என்னை கொச்சப்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நீண்ட அறிக்கை வெளியிட்டு இருக்காரு. பட் இங்க போயிட்டு விஜயாவிலையும் மாட்டி விட்டாரு. ரிசைன் பண்ணிட்டு வாங்க, நான் வந்து பிரச்சாரம் பண்றேன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி அவரப்பாவை மாட்டி விட்டாரு. டாக்குமெண்ட் இல்லாம இருந்தாங்க. ஆமாங்க, ராஜினாமா பண்ணிட்டு வாங்க, நான் உங்களுக்கு பிரச்சாரம் பண்றேன் அப்படிலாம் சொல்லி அவரை மாட்டி விட்டாங்க. ஆனா என்னன்னா திமுக முரசொலியில் எழுதுறாங்கன்னா இவங்க சங்குலியில நிறைய எழுதிக்கிட்டே யார் படிக்கிறது, ரெண்டுமே படிக்க போதில்ல யாரும். ஏன்னா இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, அவர் கட்சி ஆரம்பிச்சாரு பாத்தீங்களா, ஆரம்பிச்சு வந்து இந்த ஏழுமலை அவங்க எல்லாம் கொல்லப்பட்டார்கள். அப்போ சொன்னாங்க ஒரு கிட்டத்தட்ட 20 பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அதெல்லாம் செய்தியெல்லாம் வந்தப்போ சங்கோலின்றது ஒரு பத்திரிகை சரியான பேர் தாங்க அப்படின்னு பல பேர் சொன்னாங்க. அந்த பத்திரிகை இப்பதான் 30வது ஆண்டு விழா வேற கொண்டாடி திருமாவளவன் வேற அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு வரமாட்டேன்லாம் சொல்லி. சோ அந்த நிகழ்வுல பாத்தீங்கன்னா சங்கொலியில் எழுதலாம், யாரு படிக்கிறது, துரை வைக்கவே படிக்க மாட்டார். அதான் பிரச்சனை இல்லையா? சங்கொலியை துரை வைக்கோ படிக்க மாட்டார், முரசொலியை அவர் படிக்க மாட்டார். ஆமா, யாரு அவங்க 2 பேருமே. சரி. தமிழ்நாடு அரசினுடைய கேபினெட் கூட்டம், அமைச்சரவை கூட்டம் நடந்துச்சு. இதுல நிறைய விஷயம் பேசியிருக்காங்க. நம்ம கொஞ்சம் விஷயத்தை பத்தி தான் பேசணும். அதாவது இந்த லஞ்சத்திற்கு எதிராக கடுமையான போராக இருக்கும். யார் லஞ்சம் வாங்கினான்னு சொல்லுங்க, உடனடியாக தூக்கி அடிச்சிடுறேன், இதெல்லாம் நம்ம நிறைய பேசுகிறோம். அதை தாண்டி சில முக்கியமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. நகராட்சி துறையை தன்னுடைய கையில வைத்திருக்கக்கூடிய அமைச்சர் யாருன்னா முதலமைச்சர் தான். அவரு நகராட்சி துறையில எங்கெல்லாம் டெண்டர் போட்டிருக்காங்களோ அந்த டெண்டர்கள்ல எல்லாம் ரொம்ப உற்று கவனிக்கிறார். இந்த ப்ராஜெக்டுக்கு எவ்வளவு செலவாகும், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு செலவு விடவும் எவ்வளோ அதிகமாக கோட் பண்ணியிருக்காங்க, ஏன் இவ்வளோ கோட் பண்ணியிருக்காங்க. நம்ம வீடு கட்டுறோம், கடை கட்டுறோம்னா இது இவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 50 லட்ச ரூபாயில் கட்டலாமே, பட் அதுக்கு 3.25 கோடி ரூபா கோட் பண்ணியிருக்கீங்க. இந்த பஸ் ஸ்டாப் கட்டுறதுக்கு 5 லட்சம் தானே ஆகும், நீங்கள் 75 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்கீங்க. இப்படி பல விஷயங்களெல்லாம் அவர் உள்ளுக்குள்ளேயே அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்காரு. எல்லா கான்ட்ராக்டையும் க்ளோஸ் பண்ணுங்க, எல்லா மாவட்டங்களில் எங்கெங்க நடந்திருக்கு அப்படிங்கிறத எல்லாத்தையும் வரிசையாக க்ளோஸ் பண்ணிட்டு வராங்க. கரூர் நிகழ்ச்சியிலே சொல்லிட்டாரு, சென்னையில் அந்த பாலம் கட்டுறதுல என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அதை நாங்கள் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு இருக்கோம். அந்த கொஞ்சம் கொஞ்சத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50 டெண்டரை காலி பண்ணியிருக்காங்க. டெண்டர் எடுத்தவங்களும் வருத்தமாக இருக்காங்க, வருத்தப்பட்டவர்கள் யாருக்கு அது கொடுத்தாங்களோ அவங்களும். இந்த எலெக்ஷன் நடைபெறும் போது அது முன்னாடியே 2 மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம், எல்லாமே எனக்கு கொடுத்துருங்க, கவலையே படாதீங்கன்னு சொல்லி இப்போ எல்லாத்தையும் சிஎம்டியிலேருந்து எல்லாம் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈசிஆர்ல கூட அந்த 11 கோடி ரூபா 1 கிலோமீட்டருக்கு அப்படின்னு போட்டது, அது ஒரு 300 கோடி ரூபா 600 கோடி ரூபா அதை வேற கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து டெண்டர் போடுவதில் வந்து பலரும் பார்க்கும்போது இப்போ நேற்று எச்சரிக்கை விட்டதில் பல அமைச்சர்கள் வந்து ஐயோ நம்மளை தூக்கிடுவாங்களா அப்படின்னு பயத்துல இருக்காங்க. அதுக்குள்ள நம்ம கட்டிங் போடலாமான்னு யோசிக்கிறாங்களாம், எவ்வளவு போட முடியுமோ. கார்பரேஷன்ல எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா 25 லட்சம் ரூபாவுக்கு கீழ் உள்ள டெண்டர்களை அவங்களே அலோகேட் பண்ணிட்டு இருந்தாங்க. டெண்டர் கால் ஃபார் எல்லாம் பண்ணாம 25 lakhs கீழே உள்ளதை பண்ணிடலான்னு. இப்படியே நிறைய டெண்டரை எல்லாரும் எடுத்துட்டு இருந்தாங்க. 25 lakhs கீழே இருக்கட்டும், இல்லைன்னா 1 lakh இருந்தாலும் 25 crores இருக்கட்டும், ஆமா எல்லாத்துக்கும் டெண்டர் போடு அப்படின்னு அந்த டெண்டரை முறைப்படி குறைந்த அமௌண்ட்ல நிறைய பேர் எடுத்திருக்காங்க. உண்மையாகவே ஒப்பந்ததாரர்கள் கொஞ்சம் மகிழ்ச்சியில இப்ப இருக்காங்க, புதுசா டெண்டர் எடுத்த ஒப்பந்ததாரர்கள். ஏன்னா பாத்தீங்கன்னா டெண்டர் பிரச்சனை தான் வந்து பார்ட்டி ஃபண்டு அப்படின்ற விஷயம்லாம் பலரும் இருந்துச்சு. இப்போ அந்த பார்ட்டி ஃபண்ட் ஒழிச்சிட்டு பலரும் சந்தோஷமா இருக்காங்க. பட் இருக்குனாலும் இப்போ அந்த பல இடங்கள் ஸ்கூல்ல வந்து அந்த புதுப்பிப்புக்கான லைசன்ஸுக்கெல்லாம் பணம் வாங்கலைன்னு சொல்றாங்க. பட் அந்த ஸ்கூல்ல ஃபீஸை கம்மி பண்ணாங்களா? நீங்க தான் லஞ்சம் கொடுக்கலையே, ஃபீஸ் கம்மி பண்ணலாமே, டொனேஷன் கம்மி பண்ணீங்களா? உங்களுக்கு நல்லது பண்ணாலும் அதே ஃபீஸா வச்சிருக்கீங்க, லஞ்சம் கொடுத்தாலும் அதே ஃபீஸா வச்சிருக்கீங்க அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்கு. ஸோ கான்ட்ராக்டுக்கெல்லாம் லஞ்சம் வாங்காம இந்த கான்ட்ராக்ட் பண்றதுனால அதுலயாவது இந்த மணல் கல் இதெல்லாம் கொஞ்சம் கலக்காம சரியான விகிதாச்சாரத்தில் செஞ்சீங்கன்னா கரெக்டா இருக்கும்னு தான் சொல்றாங்க. ஆனா நீங்க சொன்னது உண்மைங்க. எல்லா பகுதிகளிலும் நீங்க பாத்தீங்கன்னா இப்பதான் கமிஷன் வாங்கலையே, அப்ப அதுல கொஞ்சம் விலகுறீங்க. தட்டுக்கடை போட்டிருக்கவங்கல இருந்து சாலையோரத்துல இருக்கக்கூடிய சாலையோர கடை வியாபாரிகள் நீ சாதாரண நினைச்சிடாதீங்க. சாதாரண மக்கள் தான் கடை போடணும்னு சொல்லி அந்த நடைமுறை இருக்கு. ஆனால் சாதாரண மக்கள் அப்படிங்கிற பேரில் மிகப்பெரிய நபர்கள்லாம் 10-15 பேரை வேலைக்கு வச்சு நாங்க சாதாரண சாலையோர கடைகள் போட்டிருக்கோம் அப்படின்னு உண்மையாகவே கடைக்கு வாடகை கொடுத்து நடத்தக்கூடிய உணவகங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவர்கள் கொள்ளையடித்து கொண்டிருக்காங்க. இவங்களே அரசு கவனிக்கணும். ஆமா, கிட்டத்தட்ட எந்த பெரிய பெரிய ஹோட்டல்ல சொல்றாங்க பாருங்க, அந்த ரேட்ல கிட்டத்தட்ட முக்காவாசி வந்துருது. அதுல இங்க 25 பேரை வேலைக்கு வச்சிருக்காங்க. அந்த ரேட்டு அதே வந்துருது, வேலைக்கும் வச்சிருக்காங்க, இடத்தையும் ஆக்கிரமிச்சிடுறாங்க. இதெல்லாம் அரசுக்கு வரக்கூடிய வருவாய்.
தனிநபர்ல ஒருத்தருக்கு அவங்க கஷ்டப்படுறாங்க, நடைபாதையில வச்சுக்குங்க, அவங்க வீட்டுக்கு முன்னாடி வச்சுக்குங்க, பக்கத்துல ஜங்ஷன்ல வச்சுக்குங்கிறது உண்மையா அவர்களுக்கு உதவி. ஆனா இதெல்லாம் ஒரு வகையான கொள்ளை, அரசினுடைய அந்த வருமான சுரண்டல் அப்படின்னு சொல்லலாம். நீங்க நகராட்சி மாநகராட்சி சொல்லும்போது கோவை மாநகராட்சி அங்க வந்து எப்பவுமே நகமும் சதயமா உட்காந்துட்டு இருக்கிற திமுகவும் காங்கிரஸும் பயங்கர தகராறு. என்ன காரணம்னா அதிமுக காரங்க வந்து குடத்தோட வந்துட்டாங்களாம். வந்துட்டு எங்க ஏரியாவில் தண்ணியே இல்லை, ஒரே பிரச்சனையா இருக்கு, கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அங்க காங்கிரஸை சேர்ந்த இந்திரா அப்படின்ற கவுன்சிலர் வந்து இது மாதிரி செம்மொழி பூங்கா வந்து கட்டியிருக்கீங்க, அதில் 40 கோடி ரூபா ஊழல் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டோன்னா அந்த அம்மா மேல ஏறி சொன்ன உடனே திமுகவுக்கும் அந்த அம்மாவுக்கும் அவங்க பிடிச்சி கையை பிடிச்சி இழுக்க, புடைய பிடிச்சி இழுக்க, அது ஒரு பயங்கரமான காட்சியெல்லாம் போயிட்டு இருந்தது. ஏமா இது போன மாசம் கூட நீங்க பேசியிருக்கலாமே, இப்ப வந்து ஏமா பேசுறீங்க? நாங்க போட்டோ மாற்றம் பிரச்சனையிலேயே சிக்கல்ல டெய்லி கூட்டத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆமா, யார் போட்டோ மாட்டு இப்ப 67 இருந்து யாரெல்லாம் போட்டோவெல்லாம் மாட்டிட்டாங்க எல்லாம் கேட்டா அடுத்து இன்பணி தேவி மாட்டிடுவாங்க போட்டு போன போல பார்த்தா எல்லா போட்டோ மாட்டேன். இப்ப வந்து 40 கோடி ரூபா ஊழல் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். மதுரையில 200 கோடி பண்ண ஊழல், அதையே நாங்க அமைக்க முட்டோம், 40 கோடி ஒரு பெரிய விஷயமா அப்படிங்கும் போது இன்னும் இந்த காங்கிரஸ் திமுகவோட அந்த சண்டைங்கிறது பெருசாகிக்கிட்டே இருக்குது இல்லையா, கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? அதாவது அவங்கள காட்டி கொடுக்கறதுக்கு இன்னொருத்தர் வேண்டாம், கூட இருந்தவங்க எல்லாருமே ஓ நீ இதுல அதுல செஞ்ச, நீ இதுல செஞ்ச அப்படின்னு இதுக்கு முன்னாடி கூட்டணி ஆட்சி போட்டு நாங்கள் தான் வலுவான கூட்டணி, என் அண்ணன் அவன், என் தம்பி இவன், நாங்கள் உங்களுக்கு பலமா எல்லா பக்கா பலமும் இருந்தவங்க எல்லாம் சேர்ந்து போட்டு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எங்க எவ்வளவு கமிஷன் பண்ணீங்க, எங்களுக்கு கம்மியா கொடுத்தீங்களா கமிஷனு அப்படின்ட்டு ஃபுல் லிஸ்டையும் மெல்ல மெல்லமா இவங்களையே கொடுத்துட்டு இருக்காங்க தாவேக்காக்கு. இப்பதான் ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவாங்க, நாங்கள் தான் தாவேக்கா ஆட்சி அமைப்பதற்கு இவங்களெல்லாம் அனுப்பி விட்டோம்னு சொன்னீங்களே, அவங்க கூட உங்களுடைய வண்டவாளங்களையும் அனுப்பி விட்டுருக்கீங்களே அப்படின்னு கொஞ்சம் வருத்தப்படுவார் முன்னாள் முதலமைச்சர். ஆமா, பாலத்திலிருந்து எல்லா பிரச்சனையும் உருவினீங்க சொன்னா சொல்ல இவங்க தானே போய் சொல்லி கொடுக்கிறது. அண்ணன் விஷயம் தெரியுமாண்ணே, அங்க அவ்வளவு வாங்கினாங்கன்னு இங்க அவ்வளவு வாங்கினாங்கன்னு கேளுங்கண்ணே அப்படின்னு சொல்லிடுவோம். அது இப்ப வந்து மாணிக் தாக்கூர் வேற செல்வ பெருந்தையாவது கொஞ்சம் வாய மூட்டு இருங்கடா நம்ம கூட இருந்தோம் அப்படிங்கிறாரு. மாணிக் தாக்கூர் அப்பா என்னெல்லாம் சொல்லுப்பா லிஸ்ட், நம்ம என்னென்ன பார்த்து முயற்சி பண்ணி க்ளோஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ என்ன இந்த நகையும் சதையும் இப்ப குஷ்டரோகமா போயிடுச்சுன்னா பார்க்க வேண்டியிருக்கு. நாங்க ஆட்சிக்கு வந்தா லஞ்சம் இருக்காது, அது மாதிரி லீக்கேஜ் எல்லாம் நாங்க அடைச்சிருவோம், அதன் மூலமா தமிழ்நாட்டுடைய வருவாய் பெருகும், கடன் இல்லாம மாறிடுவோம் அப்படின்னு விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகு சொன்னாரு. மக்கள் நம்பினாங்க. உண்மையாகவே லஞ்சம் வாங்குறவங்க எல்லாம் ஓரளவுக்கு கேப்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் பயமும் எல்லாருக்கும் இருக்கு. ஆனா ஒரு பெரிய குற்றச்சாட்டு நீதிமன்றத்துக்கு வருது. தாவேக்காவை சார்ந்த வழக்கறிஞனுடைய நிர்வாகி ஞான சௌந்தரி சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு போடுறாங்க. என்ன போடுறாங்க? வழக்கறிஞர் நியமனங்கள்ல, அரசு வழக்கறிஞர் நியமனங்கள்ல 5 லட்சத்திலிருந்து 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் கட்சி நிர்வாகிகள் படம் பெறுகிறார்கள். அது ஒரு பார்ட்டி ஃபண்ட் அதுவும் தானே? ஆமா, அது அவங்க வீட்டு ஃபண்டுங்க, பார்ட்டிக்கு வராது. பார்ட்டி வராது, சரி. பார்ட்டி பீப்புளுக்கான ஹவுஸ் ஃபண்ட் அப்படின்னு வாங்குகிறார்கள் அதுன்னு போட்டிருந்தாங்க. போட்ட வழக்கு அதுக்கு அமைச்சர், சட்டம் மற்றும் சிறைத்துறை அமைச்சர், மின்துறை எல்லாம் வச்சு நிர்மல்குமார் என்ன சொன்னாங்கன்னா, அப்படி யாராவது செஞ்சிருந்தாங்கன்னா அவங்க நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனால் நீங்க வாங்கியிருக்காங்கன்னு சொல்றீங்க, ஆனா நாங்க இது வரைக்கும் என்ன பண்ணல, எந்த போஸ்டிங்கும் போடல, இன்னைக்குதான் போட போறோம், கம்ப்ளைண்ட் இன்னைக்கே வந்துருச்சு, அன்னைக்கே வந்துருச்சு, நாங்க அன்னைக்கு போடவே இல்லையே அப்படின்னு சொல்லி எப்படியோ சமாளிஃபிகேஷன் பண்ணி வச்சுட்டாரு சிடிஆர் நிர்மல்குமார். பட் நீதியரசர் அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு நம்பர் நீதிபதி என்ன சொல்றாருன்னா, இந்த வழக்குல நீங்க ஏன் தேவையில்லாமல் முதலமைச்சரை ஒரு மனுதாரரா சேர்த்திருக்கீங்க, எதிர் மனுதாரரா சேர்த்திருக்கீங்க, மூத்த அமைச்சர் திரு ஆனந்த் அவர்களை ஏன் சேர்த்திருக்கீங்க நீர்வளத்துறை அமைச்சரை அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்கிற போது அவங்க நாங்க விளக்கிக்கிறோங்க அப்படின்னு சொல்றதும். பட் ஆனந்த் மேலதான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, அவர் தான் வாங்குறதா? ஆனா 2 பேர் மேலையும் சொன்னது இவங்களே வாபஸ் வாங்கி. ஏன்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வழக்கறிஞர், அது அரசு வழக்கறிஞர் வந்து ஆடி திருநாரு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. அப்புறம் அவரை தூக்கிட்டாங்க போட்டுருக்கு. ஒரு மாவோயிஸ்ட் ஒருத்தர் இருக்காருங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்துச்சு. இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தான் எல்லா நியமனங்களுமே இடைக்கால நியமனம் தான், 6 மாசம் தான். அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்க லா தெரியுமா தெரியாதா அப்படிலாம் பாக்குறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை. பழைய கவர்மெண்ட் பீரியட் முடிஞ்சு போச்சு. அந்த வக்கீல வச்சு இப்ப அரசு வழக்கறிஞர் நடத்த முடியாது. ஸோ
ஒரு கண்டெம்பரரியா நாங்க போட்டிருக்கோம், டெம்பரரியான அப்பாயின்மெண்ட் தான், இவங்களுடைய குவாலிட்டி எல்லாம் பார்த்து நாங்க பெர்மனண்டா 5 ஆண்டுகளுக்கு போட்டுக்குவோம் அப்படின்னும் அமைச்சர் நிர்மல்குமார் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கம்ப்ளைண்ட் போச்சு இல்ல, அதில் நீதியரசர் என்ன சொல்லியிருக்காங்க, முதலமைச்சரையும் இவங்களை என்ன பண்ணீங்க தேக்க வேண்டாம் அப்படின்னு அரசு வழக்கறிஞர் விஜய் நாராயணன் ஒரு விஷயத்த சொல்றாரு. அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நீதியரசர் அவங்க 2 பேரும் நீக்கிட்டாங்க. இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது சைட்லைட்ஸ். நன்றி, வணக்கம்.